வணக்கம். ஆன்மீக செய்திகள். ராணிப்பேட்டை ஆற்காடு தோப்பு ட்ரெஸ்ஸர் தெருவில் கற்பக விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் கும்பாபிஷேக திருவிழா நவம்பர் 24ஆம் தேதி துவங்கியது. விழாவின் தொடர்ச்சியாக கோபுர கலசம் ஸ்தாபனம், முளைப்பாரி எடுத்தல், சக்தி கொடி ஏற்றுதல் மற்றும் கோபூஜை நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் மகாபூரணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் உரைப்படி சிவன், பார்வதி, கற்பக விநாயகர் உள்ளிட்ட 25 சன்னதிகளில் கும்பாபிஷேகம் நடைபெற்றன. வேத மந்திரம் முழங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீட மருவூர் அம்மா கரங்களால் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. அனைத்து சன்னதிகளிலும் மகா அபிஷேகம் நிறைவடைந்து சர்வ அலங்காரத்தில் ஷோடச தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள காவலன் கேட் பகுதியில் 100 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயிலில் ஸ்ரீ வேகவதீஸ்வரர், வள்ளி தேவானி சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் நவகிரகம் மற்றும் கோயில் கோபுர விமானங்கள் புனரமைப்பு பணி கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்தது. பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது. 3 நாட்களும் திருமுறை பாராயணம், புதிய புயல் நடனக் குழுவினரின் பக்தி இசை நிகழ்ச்சிகள், நாட்டிய இசை கச்சேரி நடைபெற்றது. காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து இன்று காலை 9 மணிக்கு மகா பூர்ணாகுதி நடைபெற்று கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது. கோயிலை வலம் வந்து சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க கோபுர கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. அறம் வளர்த்தீஸ்வரர் கோயில் சின்ன தெரு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒருங்கிணைத்தனர். மாவட்டம் பண்ணைப்புறம் தாந்தோன்றி கைலாயம் என அழைக்கப்படும் மல்லிகேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேக விழா அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்றது. நேற்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜைகள் தொடங்கியது. இன்று காலை 4 கால பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பண்ணைப்புறம், பல்லவராயன்பட்டி, கோம்பை, உத்தமபாளையம், மார்கையன் கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை அறநிலையத்துறையினர் மற்றும் திருப்பணிக்குழு விழா கமிட்டியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.
காலம் பூஜிக்கப்பட்ட சிவப்பு பட்டு நூல்கையில் சக்கரமாக யாகசாலையில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் வாங்கி பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி மாவட்டம் குழுமணி அக்ரஹாரத்தில் உள்ள ஜெயமங்கல ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி ஜீரணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் நடைபெறவுள்ளது. விழாவையொட்டி இன்று காலை 6 மணிக்கு ஜீயபுரம் காவிரி கரையிலிருந்து பக்தர்கள் மற்றும் கோயில் அர்ச்சகர்கள் தீர்த்த குடத்தை யானை மீது வைத்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர். ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியின் வாகனங்களான குதிரை, காளை, ஆடு, சேவல், நாய் ஆகியவை ஊர்வலத்தில் முன் சென்றன. கோயிலில் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோயில் ஸ்தாபகர் கல்யாணராம் பட்டாச்சாரியார் செய்து வருகிறார். தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை பந்தக்கால் நடும் விழா. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ சத்குரு தியாகராஜரின் தெலுங்கு கீர்த்தனைகள் சங்கீத இசையில் தனித்துவம் வாய்ந்தவை. சுவாமிகளின் 179வது ஆராதனை விழா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும். தஞ்சாவூர் திருவையாற்றில் சுவாமிகள் முக்தியடைந்த காவிரி கரையில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. தியாகராஜ சுவாமிகளின் திருவுருவ சிலைக்கு பூஜை செய்து பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தியாகராஜர் சித்தியடைந்த பகுள பஞ்சமியான ஜனவரி 7ஆம் தேதி கர்நாடக இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனை பாடி இசை அஞ்சலி செலுத்துவர். ஏற்பாடுகளை தியாக பிரம்ம மகோத்சவ சபா நிர்வாகிகள் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழக கவர்னர் என்.ஆர். ரவி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் பண்டிதர்கள் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கினர். திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் அறங்காவலர் குழு உறுப்பினர் சேகர் ரெட்டி பக்தர்கள் தங்குவதற்காக 26 கோடி ரூபாய் செலவில் நன்கொடையாக அதிநவீன கெஸ்ட் ஹவுஸ் கட்டியுள்ளார். கெஸ்ட் ஹவுஸை தமிழக கவர்னர் என்.ஆர். ரவி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் அங்கு வைக்கப்பட்டுள்ள பெருமாள் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்தார். அவருடன் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு, தேவஸ்தான கூடுதல் நிர்வாக அதிகாரி வெங்கையா சௌத்ரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் போந்தூரில் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ வெள்ளையம்மாள் சமேத மதுரை வீரன் கோவில் புதியதாக நிறுவப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கின. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது.
விழா ஏற்பாடுகளை அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் மோகன், ஜே பேரவை இணை செயலாளர் சேட்டு, இளைஞரணி இணை செயலாளர் சிவா, கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உற்சவத்தின் 6ஆம் நாள் சுவாமி வெள்ளி ரதத்தில் வீதி உலா வந்தார். காலை 63 நாயன்மார்கள் ஊர்வலம் நடைபெற்றது. இரவு சுமார் 54 அடி உயர வெள்ளி ரதத்தில் உண்ணாமுலை சமேத அண்ணாமலையார் சர்வ அலங்காரத்தில் பிரவேசித்தார். பராசக்தி அம்மன் வெள்ளி இந்திர விமானத்தில் அருள் பாலித்தார். மேளதாளம் இசைக்க பஞ்சமூர்த்திகள் புறப்பாடானது. அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர்.